மார்ச் 16. புனித ஆபிரகாம். மெசபடோமியா நாட்டில் எடேசாவில் வாழ்ந்த செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் கிபி 296 ஆண்டு பிறந்தார் ஆபிரகாம். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு அவருடைய பணிகளை செய்ய விரும்பிய இவருக்கு இவரது பெற்றோர் கட்டாய திருமணம் செய்து வைக்க அன்றே தன் இல்லத்தை விட்டு வெளியேறினார் ஆபிரகாம். ஜெபத்திலும் சமூக பணிகளிலும் சிறந்திருந்த இவர் எடேசா நகர் ஆயரின் வழிகாட்டுதலின்படி குருத்துவ பயிற்சி பெற்று அருட்குருவானார். மெசபடோமியா நாட்டின் பல பகுதிகளில் மிகுந்த நெருக்கடிக்கு உட்பட்டு ஆண்டவரை அறிவித்த அருட்தந்தை ஆபிரகாம் துன்பங்களைக் கண்டு துவளாமல் இறைப்பணிகளைச் செய்தார். சிலை வழிபாட்டு முறையில் வேரூன்றிய மெசபடோமியா மக்களுக்கு நற்செய்தியினை அறிவித்து சிலை வழிபாடு கடவுளுக்கு எதிரானது என்று துணிவோடு கூறினார். தனிமையில் ஆண்டவரை தியானித்து ஜெபிக்க விரும்பிய அருட்தந்தை ஆபிரகாம் ஆயரின் அனுமதியோடு குகையில் தனிமையில் ஜெபித்தார். இவ்வுலக மக்களின் பாவங்களுக்காக தனிமை குகையினில் பல வருடங்கள் ஜெபித்து வாழ்ந்த அருட்தந்தை ஆபிரகாம் கிபி 366 ஆண்டு இறைப்பதம் சேர்ந்தார். செல்வந்தராக பிறந்து ஆண்டவரிடம் கொண்ட அன்பிற்காக துறவியாக வாழ்ந்து இறை பணிகள் செய்த அருட்தந்தை ஆபிரகாமினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஆபிரகாமின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் மலையடிவார கிராமங்களில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம்.